துலாம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு, அதாவது விசுவாவசு வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சுழி பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். துலாம் ராசி, இந்த துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 அமோகமா இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, உங்களுடைய பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து 3 பெயர்ச்சி இருக்கு. அதாவது சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி. குரு பெயர்ச்சியில குரு பகவானுடைய பார்வை படப்போற 5ஆம் பார்வையா விழப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி மேல தான் விழப்போகுது. ஸோ, அதனால துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா விதத்திலயும் ஏற்றத்த குடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ, நீங்க துலாம் ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா, அதாவது இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே ஒரு முடிவு வரப்போகுது. அதாவது 5ஆம் பார்வையா குரு பார்வை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதான் சொல்லுவாங்க, "குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு" சொல்லிட்டு. எந்த விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் குரு பார்வை இருந்தா போட்டு தள்ளி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கட்டத்த நோக்கி நீங்க போயிட்டே இருக்க போறீங்க. ரொம்ப நாளா தொழில்ல பார்த்தீங்கன்னா, லாபமே இல்ல அப்படின்னு நெனச்சவங்களுக்கெல்லாம், இந்த தமிழ் புத்தாண்டுல லாபம் அள்ளி அள்ளி வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு லாபத்த அள்ளி குடுக்க போகுது. அதே மாரி குழந்தையின்மைக்காக ரொம்ப நாளா கோயிலா நான் ஏறி இறங்குனேன். வேண்டாத தெய்வம் இல்ல, பண்ணாத பரிகார பூஜை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் உங்க கைக்கு வரப்போகுது சொல்லலாம். அதே மாரி ரொம்ப நாட்களா வந்து இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வேண்டுதல் நிறைவேத்த முடியலன்னு நெனச்சவங்க, குலதெய்வம் தெரியலன்னு நெனச்சவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு காட்டிக் குடுக்க போதுன்னு கூட சொல்லலாம். அதே மாரி ரொம்ப நாட்களா வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னேற்றமே இல்லாம இருந்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில முன்னேற்றம் கிடைக்க போது. அதே மாரி இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் வேலை பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது சின்ன சின்ன சிறு தொழில் செய்றவங்களுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு வந்து உங்களுக்கு அள்ளி அள்ளி லாபத்த குடுக்க போதுன்னு சொல்லி கூட சொல்லலாம். அதாவது வண்டி வாகனத்தில வந்து வேலை செய்றவங்க, வண்டி வாகனம் அதாவது இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இந்த குட்டி யானை வச்சு ஓட்டுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்து உங்கள தேடி வரப்போது. ஸோ, ஆர்டர்ஸ எடுக்க முடியாம திக்குமுக்காட போறீங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ, அந்த அளவுக்கு இந்த வருஷம் வந்து உங்க எல்லா விதத்திலயும் ஏற்றம் குடுக்க போது.